ஒயிட் சாஸ் சிக்கன் சம்சா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கனை மிக்ஸியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டை பொடிசா சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேப்ரிக்கா பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யோகர்ட் இல்லைன்னா தயிர் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு மினிமம் 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நம்ம இந்த ஊற வச்சிருந்த இந்த சிக்கனையும் நல்லா வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சிருங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 3/4 கப் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி அரை வச்ச பால்னா பச்சை பால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு கியூப் அளவுக்கு சீஸையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த சாஸோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வேக வச்ச கார்னையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக் பண்ண சிக்கனையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம அதை ஆற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து சமோசா வந்து ஷீட்டில் ஃபில் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் பிரெட் கிரம்ஸும் ஒரு முட்டையும் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் நம்ம சமோசா ஷீட்டை ஓட்டுறதுக்காக நல்லா தண்ணியில் வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹோல் பண்ணிட்டு நம்ம அந்த மைதா இதை வச்சு ஒட்டி நம்ம சிக்கனை வந்து ஃபில் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இந்த மாதிரி நம்ம சிக்கனை வச்சு ஃபில் பண்ணிட்டு மைதா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா நமக்கு சமோசா வந்து ரெடி ஆயிரும். இப்போ இந்த மாதிரி எல்லா சமோசாவையும் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். தனியாக ஃபோல்ட் பண்ணி வச்சிருந்த எல்லா சமோசாவையும் நம்ம எக்ல டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸ்ல டிப் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் கூட நம்ம ஜிப்லாக் கவரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம 1 வீக் வரைக்கும். ஒரு வடை சட்டியில் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம எல்லா சம்சாவையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரம் வெளியே கருகிரும். அதனால் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. எல்லா சம்சாவையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டார்க் கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிச்சு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒயிட் சாஸ் சிக்கன் சம்சா ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உள்ளே ரொம்ப ஜூஸியாகவும் வெளியே ரொம்ப கிறிஸ்பியாகவும் ஒரு சூப்பரான ஒயிட் சாஸ் சிக்கன் சம்சா ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.